லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பா, ரொம்ப தேங்க்ஸ் பா. நீங்க எங்க என்ன வெறுத்து ஒதுக்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது சரியான சமயத்துல நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு இது போதும்பா. நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலனாலும் உங்க மனசுக்குள்ள என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பையும் அக்கறையையும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் கண்டிப்பா ஒரு லாயர் ஆகி காமிப்பேன்பா. உங்க மனசுல என் மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு உங்க வாயால என்ன மறுபடியும் மலர்னு கூப்பிட வைப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நீங்க இந்த எக்ஸாம்க்கு என்ன கூட்டிட்டு வந்து விட்டதே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். எனக்கு அது போதும்பா. நெல்லு எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வா மலர்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. 300 ரூபாமா? பா, 300 ரூபாய் ஆச்சுன்னு சொன்னேன். என்ன பாக்குற? கொளத்தூர்ல இருந்து இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு 150 ரூபா ஆகும். உன்னை கொண்டு வந்து விட்டாச்சு. இப்ப போகும்போது திரும்ப எம்டியா தான் போகணும். அதுக்கு ஒரு 150. ஆக மொத்தம் 300 ரூபாய் ஆச்சு. நீ காசை கொடுத்தன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். உங்க அப்பாலாம் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப உன்னை இங்க கொண்டு வந்து விட்டது ஒரு ஆட்டோக்கார மாதிரி, அவ்வளவுதான். ஆட்டோக்காரனுக்கு நன்றி சொல்லணும்னோ ஆசீர்வாதம் வாங்கணும்னோ அவசியம் இல்லை. ஆட்டோக்கு உண்டான நியாயமான காசை கொடுத்தா அதுவே போதும். ஐயோ, நாங்கள்லாம் அன்னாடங்காச்சிங்கம்மா. எங்க கையில போய் 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? சரியான சில்லறையை கொடுமா. காலையிலேயே இவ்வளவு கூத்து நடந்துச்சு சின்ன. நீ தான் இல்லாம போயிட்டிய. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சின்ன. யோ, சும்மா வாயா சொல்லி வச்சுக்கிறாங்க பெரியவங்க. தான் ஆடலனாலும் தான் சதா ஆடும்னு. 1000 தான் இருந்தாலும் அப்பாவாச்சே, சும்மா விட்டுருமா? நான் கூட அண்ணன் வீம்பு பிடிச்ச ஆளுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாறைக்குள்ளேயும் ஈரம் கீது. இன்னாதான் பெத்தவங்களுக்கு புள்ளைங்க மேல கோவம் இருந்தாலும் பெத்த புள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்கய்யா. சின்ன, அந்த மனுஷன் மனசு சுத்த தங்கண்டி. நம்ம மலரு பரீட்சைக்கு போக லேட் ஆகுதுன்னு அவங்க அண்ணன் கட்டியெல்லாம் போய் கெஞ்சுது, என்னை கூட்டி போய் டிராப் பண்ணுங்குது. ஆனா அவ அண்ணனுங்க கண்டுக்காம மொத்தமா போயிட்டானுங்களே. இவ போய் அவ அப்பா கிட்டையும் கேட்டா அவரும் கிளம்பி போயிட்டாரு. ஆனா போனவரு மனசு மாதிரி திரும்பி வந்தாரு பாரு, அங்க தாண்டி அவர் நிக்கிறாரு. சின்ன, இந்த ஆத்தாக்காரங்க பாசத்தை பொசுக்குன்னு காட்டிடுவாங்க. ஆனா அப்பங்காரங்க வெளியிலேயே காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சுப்பானுங்க.
அண்ணன் வருது. சார் ஒரு நிமிஷம் சார். சார் ரொம்ப நன்றிங்க சார். சார் நீங்க எங்ககிட்ட பேசலன்னா கூட பரவாயில்ல சார். நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டா போதும் சார். சார் ஒரு முடியாத நேரத்துல சும்மா டப்புன்னு வந்து நின்னீங்க பாருங்க, அதான் சார் சொந்த பந்தன்றது. சார் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு உடனே பழசு எதையுமே மனசுல வச்சுக்காம அவளை கூட்டிட்டு போய் விட்டீங்க பாருங்க, அந்த மனசும் பெருந்தன்மையும் யாருக்கு சார் வரும்? ஏதோ உங்களை பார்த்த உடனே எனக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான் சார். சார் இவ்வளோ பாசத்தை உள்ள வச்சுக்கிட்டு அந்த புள்ளைய போட்டு ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? சீதா, என்னங்க? இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்னமோ நடந்த விஷயத்த தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் என்னமோ அவங்க மருமகளை ஒரு அப்பனா பரீட்சை எழுத கூப்பிட்டு போனான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் அப்பா ஸ்தானத்துலேருந்து அவளை கூப்பிட்டு போகல, ஒரு ஆட்டோக்காரனா தான் நான் அவளை கூப்பிட்டு போனேன். அண்ணே சும்மா இருந்த ஆட்டோக்காரரு. அண்ணே போதும் போன, இன்னும் எம்மாங்காலத்துக்கு தான் இப்படியே நீ ஆக்ட் கொடுத்துக்கின்னு இருப்ப. ஐயோ ஆட்டோக்காரரு ஏண்ண அப்படி இன்னாதான் உனக்கு பெரிய கௌரவ குறைச்சலு? உள்ளகிற பாஸ்த வெளியே காட்டினா குறைஞ்சா புடுவ. சரி எங்களாண்ட கூட ஒத்துக்கவானா, நீ கண்ணாடி முன்னால நின்னு உன் மூஞ்ச பார்க்க சொல்ல கூட தெரியுமானா? அப்பனா ஆட்டோக்காரனாரு என்ன அவர் ஒத்துக்கலன்னா உடுச்சுன்னு. சீதா, அவளை கூப்பிட்டு போய் பரீட்சை எழுத ட்ராப் பண்ணதுக்கு அவ நன்றி சொன்னான். நான் தான் உன் நன்றியை வச்சு நான் என்னமா பண்ண போறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே ட்ராப் பண்ணதுக்கு ஒரு 150 ரூபாயும், திரும்ப வண்டி எம்டியாக தான் போகுது, அதுக்கு ஒரு 150 ரூபாயும் சேர்த்து 300 ரூபாயை கேட்டேன். அவளும் கொடுத்துட்டா. இந்த சீதா செலவுக்கு வச்சுக்கோ. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? சின்ன பாத்தியா இவரை பத்தி நாம எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பாத்தியா? ஏன் இது உனக்கே நல்லாகுதா? பெத்த புள்ளிய பரிச்சுக்கு கூட்டிட்டு போய் விட்டு வந்ததுக்கு துட்டு வாங்கிட்டு வந்துக்கிறியன, இது உனக்கே அடுக்குமா? ஐயோ அவ மனசு எம்மா கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கஷ்டத்தோட அவ எப்படி பரிச்சை எழுதியிருப்பா? இதுக்கு நீ கூட்டு போகாம இருந்திருக்கலாமே. நீங்க தான் கூட்டு போய் டிராப் பண்ண சொன்னீங்க, நான் கூப்பிட்டு போனேன். ஒரு ஆட்டோக்காரன் கால் டாக்ஸிக்காரன் என்ன பண்ணுவானோ அந்த வேலையை தான் நானும் பண்ணேன். இந்த பாருங்க, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணே நீ மலர்கிட்ட இப்படி நடந்துக்கிறது சரியில்லைண்ணே. உன் மனச தொட்டு சொல்லுண்ணே. உன் மத்த பிள்ளைங்களும் மலர் ஒண்ணா? உனக்கு எதுனா ஒண்ணுனா அது துடி துடிச்சு போடுண்ண. அண்ணே நீயோ அண்ணியோ அவ கண்ணாலத்துக்காக சேர்த்து வச்ச நகை இருந்தது இல்ல, அத சண்டை போட்டு என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாள. இன்னத்துக்கு அவ போட்டு அழகு பாக்கிறதுக்கு நான் நினைச்சேன். இல்லண்ணே இல்ல, ஓ மத்த பிள்ளைங்க கிட்ட இருந்து அத சேஃப்டி பண்ணி உனக்கு கஷ்டம்னா குடுக்கிறதுக்கு தானே. உனக்கு ஒரு ஆபத்துனதும் அந்த நகையெல்லாம் தூக்கி போட்டு உன் உசுர காவந்து பண்ண புள்ளண்ணா அது. நீ என்ன அது கையில போய் நீ நம்ம ஆட்டோக்கார மாதிரி பேரம் பேசி துட்டு வாங்கிட்டு வந்துக்கிற. அண்ணா அண்ணி அவ உங்க 3 பிள்ளைங்க மாதிரியே சொத்துல பங்கு கேட்டு ஒண்ணு இங்க குந்திக்கின்னு இல்ல. பணத்தை ஆசை புடிச்ச உன் மத்த பிள்ளைங்க கிட்ட இருந்து உங்க 2 பேரையும் காவாந்து பண்ண இந்த வீட்டுல குந்தி நிக்கிறான்னு. தவறு நீ அந்த சொத்தை குட்டு பாரு அவ கையில 10 காசு அதுல இருந்து தொட மாட்டா. அவ அவளுக்கு எல்லாமே நீதாண்ட. நீ அவளாண்ட அவன் உசுர விட்டுருன்னு சொல்லு, அவன் விட்டுருவான.
மலரை பத்தி நாங்க புரிஞ்சுக்கின அளவுக்கு கூட நீ புரிஞ்சுக்கலையா அண்ணே? உங்களுக்கு மலரை பத்தி வேணா தெரிஞ்சிருக்கலாம். மலரோட அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆ? என்ன தெரியும்ன்ற? மலரு எனக்கு 4வது புள்ள, பொம்பளை புள்ள. டாக்டரும் மற்றவங்களும் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா அந்த புள்ள வேணும்னு சண்டை போட்டு பெத்துக்கிட்டோம். அவ பிறந்தப்ப ஏற்கனவே இருந்த 3 பிள்ளைங்களையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு சீதாவுக்கு இருந்துச்சு. நான் 3 மாசம் வேலைக்கு லீவு போட்டு அவளை பார்த்துக்கிட்டேன். 3 மாசமும் 24 மணி நேரமும் ஏன் புள்ள கையில இருந்து அவளை நான் இறக்கி விட்டதே கிடையாது. அவ தூங்கும் போதும் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னோட மொத்த உலகமே அவதான். அவ ஆசைப்பட்டது எல்லாமே என் சக்திக்கு மீறி இருந்தா கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுல எல்லா சுதந்திரமும் அவளுக்கு இருந்துச்சு. உங்க பையனை கட்டிட்டு வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டீங்களே, அந்த சுதந்திரத்தை கொடுத்ததும் இந்த வீடுதான். ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? காசு பணமா? இல்ல கடைசி காலத்துல கூட இருக்கணும்னா? அதுவும் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட இருந்து எந்த அப்பங்காரனும் எதிர்பார்க்கவே மாட்டான். பெத்தவங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? கொஞ்சோண்டு நன்றி. அந்த நன்றி மட்டும்தான். அப்பா அம்மா நீங்க இதெல்லாம் பண்றீங்களேன்ற அந்த நன்றி, அத வார்த்தையால சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க மனசுல ஒரு ஓரத்துல இருந்தா போதும். அது ஒண்ணுதான் பெத்தவங்களுக்கு அவங்க திரும்பி செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு. என்னமோ என் உசுரை காப்பாத்தினான்னு சொன்னீங்க. அவ என்னைக்கு ஒருத்தனை கட்டிட்டு வந்து வாசல்ல நின்னாலோ அன்னைக்கே என் உசுறு என்னை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு. அண்ணே சார், அவ எவனையோ கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக இல்ல, அவ்வளவுதானா நீ என் மேல வச்சிருந்த அன்பு, மரியாதை, நன்றி, மதிப்பு எல்லாமே அவ்வளவுதானே. அவ பிறந்த நாள்ல இருந்து அவ கல்யாணத்துக்காக உழைச்சு உழைச்சி குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தையும் நகையும் சேர்த்து வச்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு இதுதான் அவ காட்டுற நன்றியா? அன்னைக்கே இந்த மார்க்கண்டையன் செத்து போயிட்டான் சார். அதுக்கப்புறம் அவ நகையை வித்தா காப்பாத்தினாங்கிறதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? ஏற்கனவே செத்து போன பணத்துக்கு தான் அவ வைத்தியம் பார்த்திருக்கிறான். எப்ப என் பொண்ணு என் நம்பிக்கைய நடு ரோட்ல தூக்கி போட்டு உடைச்சாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மார்க்கண்டைய அன்னைக்கு செத்துட்டான். வாசித்தா சீதா, நாளைக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு. நாளைக்கு என்ன வேணும்னா எனக்கு புரியலையே. நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு.
நாளைக்கு என்ன விசேஷம்? என்ன சிரிக்கிறீங்க? ஒவ்வொரு வருஷமும் நான் எப்படா உன் பிறந்த நாளை மறப்பேன், நீ எப்படா என்கிட்ட சண்டை போடலான்னு காத்துக்கிட்டு இருப்பல்ல, அதை எப்படி சீதா மறப்பேன்? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நாளைக்கு உனக்கு என்ன வேணும்? நான் வேலை பார்க்குற இடத்துல நாளைக்கு நான் லீவு சொல்லிட்டேன். நீங்களும் லீவு போட்டுட்டு நாளைக்கு முழுக்க என் கூடவே இருங்க. அதுவே போதும். அதெல்லாம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவு சொல்லி வச்சுட்டேன். நான் உன் கூட தான் இருக்க போறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் என்ன கேட்டுதான் வாங்கி கொடுத்தீங்களா? நீங்களா புரிஞ்சுக்கிட்டு வாங்கி தருவீங்கல்ல? கையில 4 காசு இருந்த காலத்துல அப்ப ஏதாவது வாங்கி கொடுத்து அசத்துவேன். இப்ப அப்படியா? என்னோட நிலைமை தெரிஞ்சு நீயே சொல்லிட்டா நானும் வாங்கி தர்றதுக்கு வசதியா இருக்கும்ல. அதான் கையில காசு இல்லல, அப்புறம் வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நாளைக்கு இதே மாதிரி கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாலே போதும். விருப்பப்பட்டதை கேளு சீதா, வாங்கி தர்றேன். உனக்கு காஞ்சிபுரத்துல இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு புடவை, ஒரு 5 சவரன்ல ஆரம். உனக்கு புடவையும் வேண்டாம் நகையும் வேண்டான்னா புதுசா ஒரு போன் வந்திருக்குல்ல 1.5 லட்சம், அதை வாங்கி தரட்டுமா? எதுவுமே சொல்லாம சிரிச்சா என்ன அர்த்தம்? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்க மேல மேல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப நான் வேணும்னு சொன்னா என்ன செய்வீங்க? நீ மட்டும் என்ன வேணும்னு கேளு, அத நான் வாங்கி தர்றதுக்கு நான்... போதும் போதும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு ஏதோ கேட்கணும்னு தோணுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. சரி சீதா, உன் மனசுல என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி அந்த மரத்துல கட்டிவிடு. சாமி கேட்டதை தரும். வேணாங்க, விடுங்க. ஏன்? அந்த கடவுளால கூட ஒரே நாள்ல எனக்கு தர்றது கஷ்டம்தான். அப்ப உன் மனசுல ஏதோ இருக்கு. ஆமா. என்கிட்ட சொல்லலாம்ல? உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, சாமி கிட்ட சொல்லு. அதான் சாமிக்கே அது கஷ்டம்னு சொன்னேன்ல. அது என்ன, கடவுளுக்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு விஷயம். இங்க பாரு, நீ ஒரு பேப்பர்ல எழுதி கட்டிவிடு. சாமியால அது முடியுமா முடியாதாங்கிறத பாத்துருவோம். சாமியால அத பண்ண முடியாது. கடவுளால முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றேன். இந்த பாரு, எதுக்கு இப்ப இந்த பேச்செல்லாம்? நீ முதல்ல எழுதி போடு. ஒருவேளை நடக்காம போனா சாமியை போய் ஏன்னு கேட்டுருவோம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்களே, கொடுங்க. சரி வாங்க, கிளம்பலாம். வழக்கமா சனிக்கிழமை வந்தா சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுவியே. ஓ ஆமால்ல, இருங்க நான் போய் போட்டு வந்துடுறேன். சரி.
இதுதான் கடவுளாலேயே முடியாதுன்னு நினைச்சியா? விளக்கேத்தியாச்சுங்க. சரி போலாமா? உன் பிறந்த நாளுக்கு என்ன வேணும்னு இன்னும் நீ சொல்லவே இல்லையே. அதான் சாமி கிட்ட சீட் எழுதி போட்டாச்சு இல்ல. அது சாமிக்கு எழுதி போட்டது இருக்கட்டும். இந்த மார்க்கண்டேயன் சாமி கிட்ட என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? இந்த சாமி கிட்ட கேட்க இப்ப எதுவுமே இல்ல. வாங்க போலாம். வாங்க. என்ன? உன் பிள்ளைங்களோட உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுற, அதானே?